வணக்கம் நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய பழைய ஒரு வீடியோவில் விஜய் பாண்டி அப்படிங்கிற ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். என்ன அப்படின்னா, ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை உங்களுக்கு மாதிரி டொம்முன்னு கேட்டுதுன்னா, கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவுக்கு ஏதாவது சத்தம் டொம்முன்னு கேட்டுதுன்னா மன்னித்து கொள்ளவும். ஸோ அவங்க இந்த தம்பி வந்து 2 கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, சாமி கும்பிடும்போது கையை எப்படி வைக்கணும், அதாவது முத்திரை கையை வந்து செஸ்ட்டுக்கிட்ட வைக்கணுமா இல்லை புருவமத்தியில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அடுத்தது, போன வாரம் எப்பவும் போல் எனக்கு பிடிச்ச மியூசிக் ஒன்று வந்து கேட்டேன். அதில் பாடல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் இசை மட்டும்தான் அதில் இருந்தது. இந்த இசை இருக்கும் பொழுது அந்த சக்தி வந்து கீழிருந்து மேலே போன மாதிரி நான் உணர்ந்தேன். தியானம் பண்ணும்போது போனால் ஓகே, இசை கேட்கும் போதெல்லாமா ஏறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். ஸோ இது ரெண்டுமே நல்லது தான். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குவோம். சாமி கும்பிடும்பொழுது இப்போ இந்த நம்ம இப்படி கை வைக்கிறோன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி வைக்கும்பொழுது இப்போ இந்த கட்டவரல் இங்கே உட்கார்ற மாதிரி வைப்போம், இல்லை கட்டவரல் இங்கே இந்த நம்ம நெஞ்சு பகுதியில் இருக்குல்ல இந்த இடத்துல இப்படி வைக்கிற மாதிரி வைப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா, அநாகதத்திற்கும் சொல்லப்போனால் அநாகதம் இந்த இடத்துல தான் வரும், அநாகதத்திற்கும் விசுத்திக்கும் நடுவில் இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஹார்ட் பகுதி வந்து நமக்கு சக்தியை கூடணும். அதாவது சக்தி வந்து இந்த வழியாக வந்து இப்படி கட்டை விரல் வழியாக செல்லுங்கிறது தான் அதனுடைய இது. பிராணிக் ஹீலிங்கில் அதை நம்ம படிப்போம். சரிங்களா? இதுதான் நம்ம பெரியவங்க கொடுத்தவர். அதனால தான் எங்கே சக்தி கொண்டு ஒன்றா இங்கே வைப்பாங்க, இல்லாட்டி இங்கே வைப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வச்சு தான் நான் சாமி கும்பிடணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. பட் ஓகே, நம்ம இப்படி வைக்கிறதுனால நன்மை உண்டானா உண்டு, இல்லைன்னெல்லாம் சொல்கிறதுக்குல. நன்மை உண்டானா நன்மையெல்லாம் உண்டு தான். ஆனால் உங்களை ரொம்ப நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல வைக்கணும், இப்போ இந்த இடத்துல வைக்கணும், இங்கே வைக்கணுமா இவ்வளோலாம் ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாமி கும்பிட்றதுங்கிறதுனுடைய எசன்ஸை நம்ம வந்து இழந்துருவோம். சாமி கும்பிட்றதுனுடைய நோக்கம் என்ன? தன்னை இழத்தல் அப்படிங்கிறத அந்த இடத்துல அதையவே இழந்துட்டோம்னா அப்புறம் சாமி கும்பிட்றதுல அர்த்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாமி கும்பிடும்பொழுது 2 வகைங்க. நம்ம தவம், தியானம், இது 2க்கும் விளக்கம் என்னன்னு முன்னாடி பார்த்துருக்கோம். தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எண்ணமற்ற நிலையிலிருந்து அண்டத்தோடு பூரணத்தோடு போய் ஒன்றரை கலப்பது தியானம். அதற்குண்டான பயிற்சிங்கிறது தான் தியானம். தவம் அப்படிங்கிறது எதையாவது ஒன்று நோக்கி இருப்பது தவம். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி இருப்பது தவம். 2க்குமே பயிற்சி அப்படிங்கிறதும் செயலுங்கிறதும் ஒன்று தான். ஆனால் தவம் நம்மை மீண்டும் இந்த உலகத்தோடு பிணைக்க வச்சுருக்கோம். தியானம் அப்படிங்கிறது பிறவா நெறிக்கு கொண்டு போகும். இதுதான் வழி. இதே தான் சாமி கும்பிடும்போதும். நீங்கள் சாமி கும்பிடும்பொழுது நீங்கள் எப்படி வேணாலும், நீங்கள் சும்மா வேணாலும் இப்படி நின்றுங்க, பேசாமல் நின்றுங்க. யாராவது பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு கூட இருப்பாங்க, அவங்களுக்கு தான் சாமி அருள் செய்யாதா, அவங்க இன்னும் முத்திரை வச்சுட்டு அப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் திருப்பவும் சொல்லிட்டேன், இது வைக்கிறனால நன்மை இல்லை, நன்மை உண்டு. ஆனால் அதில் கவனத்தை வச்சுக்கிட்டு என்னத்துக்காக அதை பண்ணுறோங்கிறத விட்டுறாதீங்க. அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ சாமி கும்பிடும்பொழுது 2 இது, அதே தவம் தியானங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான். தன்னிலை மறத்தல்ங்கிறதுக்கும் நீங்கள் சாமி கும்பிடலாம். அந்த தன்னிலை மறத்தல்காரனுக்கு இதெல்லாம் அவன் இப்படியே நின்ட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான். அவனை மறந்துருப்பான். அவன் இங்கே வச்சா என்ன, இங்கே வச்சா என்ன, இல்லை இங்கே தான் வச்சா என்ன, அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. தன்னிலை மறந்துட்டான், அவன் தியானத்துக்கு போயிட்டான். சரிங்களா? அவன் வந்து இறைங்கிறதோடைய தன்மையவே உணர்றதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டான். இல்லைன்னா நம்ம போய் என்ன கேட்போம், சாமி எனக்கு இப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அதை கொண்டா இதை சரி பண்ணி கூட, அதை சரி பண்ணி கூட, என்ன நம்புறேனே. இது தியானம். சரிங்களா? எதையோ ஒன்று நோக்கி போவது. இது 2மே இந்த கையை இங்கே போகிறதுனால எனக்கு ஒரு மாற்றம் வந்துருமான்னா பெருவாரியாக அதனால் எந்த மாற்றம் வரதில்லை. உங்களுடைய மனோநிலை எப்படி அந்த இறைங்கிற ஆற்றலோடு ஒன்றிணையுது அப்படிங்கிறது தான். இப்போ இறைங்கக்கூடிய ஆற்றல் கோயிலில் தான் இருக்கா? நீங்கள் தானே எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. கோயிலும் ஒரு இடம். சரிங்களா? இப்போ நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இறை ஆற்றல் இருக்குது. உங்களுக்கு கண்ணு தெரியுதா? எனக்கு தெரியலப்பா, உங்களுக்கு தெரிஞ்சால் சரி. இங்கே எல்லா இடத்துலையும் இறையாற்றல் இருக்குது. நாமளே இறை தான். நாமளே இறைன்னு நம்ம உணர்ந்துட்டோமா? இல்லை. அப்போ இன்னும் அது உணர்வதற்கு வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும், ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஒன்று வேணும் இல்லையா? அதுதான் கோயில். தவிர கோயிலினுடைய கட்டமைப்பு நமக்கு நிறைய சக்திகளினுடைய நிலை மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கும், உடல் அளவில், மனதளவில் அப்படின்ட்டு. அதனால தான் கோயிலுக்கு வந்து அடிக்கடி போங்கிறது. அப்போ அங்கே போகும்பொழுது தன்னிலை மறத்தல்ங்கிறது வீட்டில் இருக்கிறத காட்டிலும் இலகுவாக நடக்கும். அங்கே போயிட்டு நான் இப்படித்தான் இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும்னா அது அப்போது அந்த பாயிண்ட் ஆஃப் விசிட்டிங் எ டெம்பிள் இஸ் லாஸ்ட் இல்லைங்களா? நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனுடைய அந்த சாரமே இழந்து போயிடுது. நீங்கள் எங்கே வச்சாலும் சரி, பேசாமல் அப்படி அமைதியாக தன்னிலை மறந்து அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். அதுவே ஒரு பெருமாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சுதில்ல? பட் இங்கே வச்சாலும் சரி எல்லாம் சிறந்தது தான். ஏதோ ஒரு சக்கரம் விழிப்படையும். சரிங்களா? பெருவாரியாக நம்ம வந்து இங்கே வைக்கிறத பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வைக்கிறத தவிர்த்துக்கோ அப்படிவாங்க. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய சக்கரங்கள் இன்னும் விழிப்படையாமல் நேராக புருவமத்திக்கு போனோன்னா அது பெருசாகி போச்சுன்னா கீழே இருக்கிறதெல்லாம் டம்மியாகி போயிடும். இந்த உலக வாழ்வு நமக்கு நரகம் போல் ஆயிரும். பரவாயில்லைங்க, இந்த உலக வாழ்வு வந்து நிலையற்றது தானே, மாயை தானே, ஞானம் பெருசாச்சுன்னா சரி. கீழே இருந்து சக்தியே மேலே வரல,
இதை வெறுமனே பெருசு பண்ணி விட்டு என்ன பண்ண போகிற, அது பயனே இல்லை. அப்போது உள்ளதும் போச்சு லொலக்கணாங்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இருதய பகுதியில் வச்சுக்கிறது நல்லது அப்படிம்பாங்க. ஏன்னா அன்பு கூடும், அன்பு கூடுச்சுன்னா கீழே இருக்கு எல்லாமே சரியாக போயிடும். ஏன்னா இதுதான் பிரிட்ஜு, அநாகதம் ஞானத்திற்கும் உலக பிடிப்புகளுக்கும் இதுதான் பிரிட்ஜு, சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் அது வந்து சீர்நிலைப்படுத்தி கொடுக்குங்கிறக்காக இந்த இடத்துல. அதனால தான் பெரியவங்கள்லேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய வரவேற்புக்கு வர்றவங்கலேருந்து எல்லாத்தையும் இங்கே வச்சுக்குவாங்க. அப்போ இந்த இந்த இருதய கமலம் நல்லபடியாக மலர்ந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம், சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இசையின் மூலமாக சக்தி மேலே எழுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆதியில் வந்து உயிர் தோன்றும் பொழுது முதல்ல வந்தது என்ன, நாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. நாதம்னா என்ன, ஏதுமற்ற இந்த சிவம் இருந்தது, பின்ன நாதம் இருந்தது, சரிங்களா? இந்த நாதம்ங்கிறது ஓசை, ஓசையற்ற இடத்திலிருந்து தோன்றிய ஓசை, ஓசையில்லா ஓசை அப்படிம்பாங்க நாதத்தை. ரொம்ப அழகாக நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குமோ, நம்ம எப்படி போய் படித்தோம். நம்ம டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் ஒரு பதிவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதில் ஒரு ஹையர் சோல் போகும்பொழுது அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவர்கள் வந்து பிறவா நெறிக்கு நெருக்கமாக இருக்கவங்க, இன்னும் பிறவா நெறி அடையில, அதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ இவங்க அங்கே போகும்பொழுது டாக்டர் கேட்பார், அவங்களுக்கே ஒரு இடத்துல இருந்து சக்தி வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ அது எங்கேருந்து வருதுன்னா அவர்களுக்கு பின்னால் இருந்து வருதுன்னு. அது எப்படி இருக்குது கேட்கும்போது ஒரு ஹம்மிங் சவுண்டு அப்படி, அந்த சவுண்ட் அந்த இடத்துல இருக்குங்கிறாங்க. நம்மளுடைய சித்தவர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஊமை எழுத்து, ஊமை மந்திரம் அப்படிங்கிறாங்கல்ல, நாவசையாமல் எழக்கூடிய மந்திரம் என்னது அது, அப்படிங்கிறது தான் அது. அது வெளிப்புறமாகவும் சொல்லலாம், உட்புறமாகவும் சொல்லலாம். சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போது இந்த நாதம் அப்படின்னு சொல்ல, இப்போ அது நாதமா இல்லை, இந்த எழுவதற்கே ஒரு, இந்த ஓசை எழுவதற்கு ஒரு ஓசை இல்லா ஓசை ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. அது அது ரொம்ப தூரமாக, அவ்வளோ தூரம் போகணுமா, போய் கடந்து அதையும் கடந்தால் தான் முக்தி பெறான், சரிங்களா? அதனால தான் சொற்பமான ஆட்கள் வந்து அந்த இடத்தை தாண்டி இருக்கிறார்கள், அதை உணர்ந்திருக்கிறார்கள்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சிதவர் மக்களினுடைய நூட்களில் படிக்கும்போது தெரியும். அருணகிரிநாதர் பாட்டிலெலாம் வரும், சரிங்களா? நாத விந்து கலாதி நமோ நமன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த நாதம்ங்கிறது தான். விந்துங்கிறது அந்த நாதத்திலிருந்து தோன்றிய சக்தி, சரிங்களா? சரி, இப்போது ஆதியே சக்தி ஒளி தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு சவுண்டு, அப்புறம் தான் லைட், அதுதான் நாத விந்து. ஆனால் நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவான், ஃபஸ்ட்டு லைட்டியா அப்புறம் தான் சவுண்டுமா, ஃபஸ்ட்டு சவுண்டு அப்புறம் தான் லைட்டு. ஓஷோ அவருடைய மறைந்திருக்க உண்மைகள் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். அப்போது எல்லாமே ஓசை தான். நாம் எல்லாமே என்ன, நம்ம எல்லாமே வைப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஒரு இப்போ நம்ம பேசுகிறது ஒரு சத்தம் தான், புரிந்து கொள்வது ஒரு சத்தம், எல்லாமே அந்த வைப்ரேஷனில் அது அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அசைஞ்சா தான்ப்பா நம்ம உயிரோடவே இருப்போம், இல்லைன்னா நம்ம போனோன்னு பேர், நித்திலன் போனோன்னு பேர் மாறி போயிடும். சரி, இப்போ அசைகிற வரைக்கும் தான் அது நித்திலன்னு, அப்புறம் பேர் மாறி போயிடும் இல்லையா? அப்போ அசைஞ்சா தான் அந்த இடத்துல உயிரோட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எல்லா இடமே சவுண்டு. இந்த சவுண்டு என்ன பண்ணுது, ஃப்ரீக்வன்சி க்ரியேட் பண்ணுது. இந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுது, ஒரு வகையான நிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று வந்து உண்டு பண்ணுது இல்லையா? அப்போது இந்த ஓசை, அதனால தான் இந்த டம்மு டும்முன்னு வந்து நமக்கு வந்து பாட்டை கேட்கறதுக்கு நம்மளுடைய கலாச்சாரமே இல்லை. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் வச்சுருப்பாங்க. நீ உன்னுடைய நிலை மறந்து அப்படியே ஆடணும்னா அந்த ஜமா படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம், மேளம் கொட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி சராசரியாக பாடலை படம் பார்த்து தான் இல்லை, படத்தில் வர பாட்டு அம்முட்டும்முன்னு புத்தி எல்லாமே கெட்டு நாசமாக போயிடும். உடம்புக்குள்ளே வந்து நீர், 3/4 பங்கு நீர் இருக்குது. இந்த நீர் வந்து இப்படி கிருன்னு அதனுடைய தன்மையை மாற்றி விட்டுரும். உடல் நோய், மனநோய், இதெல்லாமே வரங்க. யார் சொன்ன, இதெல்லாம் யாரும் ரிசர்ச்சும் பண்ண மாட்டாங்க. அப்போ நாம் சொல்கிறது முட்டாள்தனம் அப்படிம்பாங்க. சரி போட்டோம், என்னமோ பண்ணிட்டோம். இப்போது இசை அப்படிங்கிறது வந்து இனிமையான இசையாக கேட்கணும், இன்னிசை கீதம் அப்படிங்க. அதனால தான் இந்த 60, 70, 80 அந்த பாடல்லாம் வந்து அந்த கலாச்சாரம் அப்படியே இருப்பான், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அந்த ஒரு கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் கேட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய நிலை மாற்றம் அது. அப்போது ஒரு இனிமையான ஒரு கீதம் கேட்கும் பொழுது தன்னிலை அப்படியே மறத்தல் அப்படிங்கிறது வரும். நல்லா பாருங்கள், ஒரு சாமி பாட்டு கேட்குறத விட, ஒரு சினிமா பாட்டு கேட்குறத விட ஒரு சாமி பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு அதுவும் சாமி பாட்டு டம்மு டும்முன்னெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். டிஎம்எஸ் பாட்டு கேட்டும் யாருங்க மனசு உருகாமல் போயிடும். டிஎம்எஸ் பாட்டு இல்லை, அதுதாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேறு என்னங்க இருக்குது, முருகான்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஆஹா, நான் முருகனை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிர மாட்டோமா? அந்த குரலுக்கும் அந்த ஓசைக்கும் அந்த ஒரு இன்னிசை கீதத்திற்கு உண்டான அந்த சக்தி, அப்போ நிலை மாற்றம் அப்படிங்கிறத நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது அந்த இசை வந்து நமக்கு அதற்கு உண்டான மாதிரி இசை கேட்கணும். சும்மா கண்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதற்குன்னு உண்டான மாதிரி இசை கேட்கும்போது நமக்குள்ளே அப்படியே மாற்றம் வரும். சோகப்பாட்டு கேட்டு அழுகாமல் இருக்கிறீங்களா? எவனோ ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு கேட்டோன்னா நீங்கள் ஆஹா நம்மளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி
அப்புறம் ஒரு அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாய் தான் எனக்கு இன்னும் 100 ரூபா ஜிபே பண்ணிட்டு திருப்பி தரலன்னு அதே புத்தி தான் பேசும். ஆனால் அந்த பாட்டு ஓடுற வரைக்கும் நமக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்கு பயங்கரமான டுட்டுன்னு ஏதாவது ஒரு மியூசிக் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நாமளே சூப்பராக இதுதான் நான் ஸ்க்ரீனை பிச்சுட்டு வந்துடுறேங்கிற அளவுக்கு நமக்கு இருக்கிறது இல்லையா? அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை அப்படியே ஆஸ்வாசப்படுத்தணுன்னு என்ன கன்றாவி இவ்வளோ நேரம் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறது இல்லையா? அப்போ அந்த இசை நம்மளுடைய நிலையை மாற்றுது. அதனால தான் ஓம் என்ற பிரணவம் ஆதி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உயிரே உருவாவதற்கு அது பயன்படும். அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயமா இருந்திருக்கும். அப்போ அதுக்கப்புறம் அந்த லம்பம் அதுக்கு பேர் பீஜ மந்திரங்கள்னு சொல்லிருக்கு. அதெல்லாம் என்னது? மந்திரம்னா என்னது? சவுண்டு. நித்திலன்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தம் பின்ன நம்ம கொடுத்துக்கிட்டோம். ஆதியில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு சவுண்டு. ஒரு பெரிய ஒரு இடம், ஒரு 10 நித்திலன் நடந்து போகிறாங்க. நீங்கள் இங்கிருந்து என்னை தான் கூப்பிட்றீங்க, நித்திலன் அப்படிங்கிறீங்க. இப்போ நான் மட்டும் திரும்புனா 10 பேர் நீங்கள் என்னை தான் கூப்பிட்றீங்க, ஆனால் 10 பேரும் திரும்புவான். ஏன்? நித்திலன்கிற சவுண்டு தான் எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்காங்க. அப்போ 10 பேரும் திரும்புவான், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் சவுண்டு தான். சவுண்டு நம்மளை வந்து ஒரு மாதிரி நிலை மாற்ற வைக்கும். அதனால தான் கர்ண கொடூரமான சத்தங்களை நாம் கேட்கக்கூடாது. குழந்தை அழுதா நம்மளுக்கு வந்து அது எவல்யூஷன் அந்த மாதிரி இருக்குது. இந்த பேய் படத்தில் வரக்கூடிய அந்த இசையெல்லாம் எப்படி உண்டு பண்ணுறாங்கன்னு ஒரு தடவை வீடியோ பார்த்தேன். குழந்தை அழுகுது தெரியுங்களா? இந்த குழந்தை அழுகிறத வந்து மேலே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு மாதிரி கர்ண கொடூரமாக இருக்கிற மாதிரி அந்த இசையை வந்து அவங்க உண்டு பண்ணுறாங்களாம். எவல்யூஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த குழந்தை அழுகுதுன்னு அது ஆபத்துன்னு ஏன்னா அது தன்னைத்தானே தற்காத்துக்க முடியாது. அப்போ நாம் பெரியவங்க அதை தற்காக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து ஆணுக்கோ பொண்ணுக்கோ, ஆணை காட்டிலும் பொண்ணுக்கு ரொம்ப அதிகம். அந்த ஒரு தாய் ஓடுற ஓட்டத்தை விட அவங்க அப்போ கூட ஓட மாட்டான். சரிங்களா? ஸோ அதைத்தான் வந்து அந்த நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து டக்குன்னு கிராப் பண்ணும். அதை தான் நிலை மாற்றி அந்த பேய்களுக்கு உண்டான சவுண்டு. அப்புறம் அந்த யாராவது அழுகிற சவுண்டை வந்து அப்படியே நிலை மாற்றி தான் அந்த பேய் படத்துக்கெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் பை எவல்யூஷன் அந்த இடத்துல என்னமோ நடக்குது, ஆபத்து, ஓடு சீக்கிரம் பாரு அது எவல்யூஷன் கொடுத்தது. அதை வந்து கொஞ்சம் மாற்றி தான் அந்த பேய் படத்துக்கெல்லாம் வருது. ஸோ விச் மீன்ஸ் சவுண்ட் ஹேஸ் அ வெரி டிரெக்ட் இம்பேக்ட் ஆன் அஸ். பிகாஸ் நாமளே சப்தத்தின் ரூபமாக தான் இருக்கோம். சப்தம் நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது? அசைவற்ற தன்மையிலிருந்து அது என்னங்க அது? முக்தி பேர். மீண்டு வாரா நெறி. அவன் எங்கே போகிறான்? அது அந்த நிலை எப்படி சொல்லுவீங்க? இருக்கிறதே சப்தம் தான் எல்லாத்தையும் உருவாக்குச்சுன்னு பார்த்தா அதையும் தாண்டி போய்ட்டு அங்கே என்ன இருக்குது? அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ அசைவு நின்னதுக்கப்புறம் அவங்க வந்து பிறவா நெறிக்கு போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும். ஸோ சரியான சப்தங்களை கேட்டு பழகுங்கள். அதனால தான் பேசக்கூடிய பேச்சும் சரியான பேச்சு வரணும் அப்படிங்கிறது. தமிழை சரியாக உச்சரித்து பேசினால் 100 வயது நோய் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு செய்தியை படித்தேன். இது நிறைய பேர் கேள்வி கேட்க, எங்கே சொல்லியிருக்கு சொல்லு பார்க்கலாம். சத்தியமாக தெரியாதுப்பா, நான் படித்தேன் சொல்கிறேன். இப்போ இதில் என்ன பியூட்டினா, நாம் பேசுகிறது தமிழே கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஏன்னா உண்மை தமிழ் கல்வெட்டுலையும் ஓலைச்சுவடியிலையும் பார்க்குறது தான் உண்மை தமிழா? ஆதிம தமிழன் பேசிய தமிழே இதுதானான்னே தெரியல. தெரிஞ்சதுன்னு சொல்லக்கூடியது கையில் இருக்குன்னா, அப்போ எந்த தமிழ் பேசினா 100 வயசு நோய் இல்லாமல் இருப்பானான்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு கூற்று உண்டு. தமிழ் ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ சவுண்ட் ஹேஸ் அ வெரி டைரக்ட் இம்பேக்ட் ஆன் ஆர் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, பிறவா நெறி செல்வதற்குண்டான முயற்சி அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ரைட்? ஸோ விஜய் பாண்டி தம்பிக்கு புரிஞ்சிருக்குமா, மற்ற மக்களுக்கும் புரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது அவ்வளோ ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்ட் இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுனாலும் கேளுங்க. நாளை அதற்குண்டான பதிலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.